Praise the Lord. Welcome to the Covenant of the Day. இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். And today is 24th December 2025, Wednesday, Christmas Eve இன்றைக்கு தான். சரிங்களா? மிகவும் எல்லாம் ஆரவாரமாக சந்தோஷத்தோடு உங்களுடைய திருச்சபையிலே ஆராதனை கலந்து கொள்வீங்க. நம்முடைய ஆராதனை மாலை 8 மணிக்கு இருக்கிறது, தமிழ் ஆராதனை. அதில் நம்முடைய பேராயர் கலந்து கொண்டார், பிஷப் ஸ்டீவன் லாரன்ஸ் அவர்கள். வாங்க 8 மணிக்கு. 7:50 வெளியே நம்ம அது பெரிய சிலுவை கிட்ட எக்ஸாம்பிள் பண்ணுவோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் பண்ணிவிட்டு தென் ஜாம் பண்ணிவிட்டு சர்ச்சுக்குள்ளே போவோம். வாங்க. நிச்சயமாக ஒரு சந்தோஷமான ஆசீர்வாதமான ஆராதனையாக இருக்கும். கர்த்தர் பேசுகிறவர், சுகம் கொடுக்கிறவர், வழி நடத்துகிறவர். ஆகவே ஆராதனையை வந்து கலந்து கொள்ளுங்கள். நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நாளை மறுநாள் கிறிஸ்மஸ் காலை ஆராதனை 8:30 மணிக்கு இருக்கிறது. சரி, பேசுகிறோம். சரி, இன்றைக்கு நாம் தொடர்ந்து வசனத்தை பார்க்க போகிறோம். ஏசாமி சொன்னார், ஒட்டகமானது ஊசியின் காது நுழைவது சுலபமாக இருக்கும், பணக்காரர்கள் கடவுள் ராஜ்யத்துக்கு போக முடியாது. இதை சொன்னோடனே அங்கே உள்ள ஜனங்கள் எல்லாம், சீஷர்கள் ஜனங்கள் எல்லாம் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, அதுக்கு ஏசு என்ன சொன்னார் என்பதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இன்னைக்குள்ள வசனம் பார்த்தீங்கன்னா 10:27, Mark chapter 10 verse 27. But Jesus looked at them and said, with the men it is impossible, but not with God. For with God all things are possible. Hallelujah. என்ன விதமான ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார் பாருங்க. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாதல்ல, தேவனால் எல்லாம் கூடும் என்றார். ஏன் ஏசாமி இதை சொல்றாருன்னா, 26வது வசனம் பார்த்தீங்களா, verse 26 பார்த்தீங்கன்னா, அவர்கள் பின்னும் அதிகமாக ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். யார் ரட்சிக்கப்படும்? யார் கடவுள்கிட்ட போக முடியும்? யார் பரலோகத்துக்கு போக முடியும்? அதனே இப்படி இந்த கேள்விக்கு தான் ஏசாமி பதில் சொல்லுவதை பார்க்கிறோம். என்ன சொல்றேன்னா, கடவுளாலே எல்லாம் முடியும். ஹல்லேலூயா. இது அநேக சமயம் நாம் இறந்து விடுகிறோம். ஆமாம் தாங்களே. For God all things are possible. You must believe that. You must remember that. Many times you forget this. இது முடியாது, இது நடக்காது, இப்படிதான் என்று நாம் நினைத்து விடுகிறோம். மனிதர்கள் அப்படிதான் நினைச்சாங்க. ஏசாமி சொன்ன உடனே, இவங்க ராஜ்யத்துக்கு போய், ஆனால் இல்லை, நீ நினைப்பது தப்பு. மனிதனால் முடியாதது கடவுளால் முடியும். கடவுளால் எல்லாம் முடியும். எல்லாம் முடியும்னா என்ன அர்த்தங்க? இது முடியாது என்று சொல்லுவதற்கு எதுவுமே இல்லை என்பதுதான் பொருள். ஆமா தானே? This things not possible for God. No. All things are possible. You must understand that. எல்லாம் அவராலே முடியும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய மைண்டு, நம்முடைய நம்பிக்கை சில காரியங்களில் விசுவாசம் இல்லை. இது ஆண்டவரால் முடியும்னு நான் நம்புவதில்லை. இல்லை இதெல்லாம் அவர் முடியாது, கடவுள் கூப்பிட்டு கிடக்கிறோம், அவ்வளோதான். தவிர இதையெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு குடும்பம் இப்படியெல்லாம் நினச்சி சிலர் வந்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. தவிர ஒரு பலமான உறுதியான ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை, கர்த்தராலே இது முடியும், இஸ் பாசிபிள் ஃபார் மை காட். என்னை நேசித்து எனக்காக மனிதனாக வந்து என் பாவங்களுக்காக சிலுவையில் உயிரை கொடுத்து உயிர் திறந்து இன்று ஜீவிக்கிற என் ஆண்டவராலே முடியும் என்று நீ நம்பும் பொழுது, if you trust and believe, dear brother and sister, the message is powerful. With God all things are possible. தேவனாலே, கர்த்தராலே, நம் ஆண்டவராலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது உன் வாழ்க்கையிலே எல்லாம் கைகூடும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எல்லாம் கைகூடும். You must believe. When you start to believe, you think things are not possible will be possible in your life, dear brother and sister. உன் குடும்பத்திலேயா இருக்கட்டும், உன்னுடைய வாழ்க்கையிலே அல்லது உன்னுடைய வேலையிலே, உன்னுடைய தொழிலே, உன் படிப்பிலே, எல்லா இது மேபி யுவர் ஃபியூச்சர், எதிர்காலம் எதுவாக இருக்கட்டும் அருமையானவர்களே, இனிமேல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது என்று மட்டும் நினைக்காத. வேணாம், கர்த்தராலே முடியும். நீ முற்றுப்புள்ளி வைக்க. யூ டோன்ட் புட் தி ஃபுல் ஸ்டாப். கர்த்தர் அந்த முற்றுப்புள்ளியை வைப்பதற்கு நீ இடம் கொடு. அவர் நிச்சயம் அதை பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அவர் பெரிய காரியம் உனக்கு செய்வார். இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே உன்னை தேடி வந்த இம்மானுவேல், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர்
உன் வாழ்க்கையிலே பெரிய காரியம் செய்ய முடியும். விசுவாசி, தேவனுடைய மகிமையை காண்பாய். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. பலம் கொடுக்கிற நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று நாங்கள் விசுவாசிக்க உதவி செய்யுங்க. இன்றைக்கே கேட்டு விசுவாசித்து ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்லட்டும். ஒரு அற்புதம் வாழ்க்கையில இயேசுவின் நாமத்திலே நடப்பதாக. அவராலே எல்லாம் கூடும் என்று நம்புவதற்கு, நம்பி வாழ்க்கையை தொடர்வதற்கு உதவி செய்யுங்க. I bless them, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, நீ இந்த பண்டிகை காலங்களிலே என் ஆண்டவராலே எல்லாம் முடியும். கன்னி வயிற்றிலே அவர் பிறக்க முடியும். வயதானவர்களையும் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். சகரியா, எலிசபெத் வாழ்க்கையிலே ஆண்டவர் யோவான் ஸ்நானங்களை கொடுத்தார். இப்படி அற்புதங்கள் செய்கிற ஆண்டவரை நீ அனுபவித்திருக்கிறாயா? Take care and God bless.